உலகத்தில் மிகவும் பிஸியான வான்பரப்புகளில் கட்டாரோடைய வான்பரப்பும் ஒன்று. ஆனால் இன்றைக்கு இந்த யுத்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா இந்த வான்பரப்பில் மூன்று விமானங்கள் தான் நாங்கள் பயணிக்கக்கூடியதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த மூன்றுமே வந்து தனியாருக்கு சொந்தமானது. இந்த விமானத்தை கிளிக் பண்ணி பார்க்குறப்ப அதில் பயணப்பாதையை பார்க்குறப்ப இந்த விமானம் 9 மணித்தியாலத்துக்கு முதல் டேக் ஆஃப் ஆகியிருக்குது. ஆனால் இன்னும் இறங்க முடியாமல் ஒரே இடத்துல சுற்றி கொண்டிருக்குது. அந்த பயணப்பாதையும் பார்த்திங்கன்னா ஒரு லைன் மாதிரி தெரியுது. ஆனால் ஜூம் இன் பண்ணி பார்த்திங்கன்னா அது ஒரு வட்டம் இல்லை, அதுக்குள்ளேயே நிறைய தடவை சுற்றுனதாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. கிட்டத்தட்ட 9 மணித்தியாலமாக ஒரே இடத்துல சுற்றுதாண்டா அதுக்குள்ள எவ்வளோ பயணப்பாதைகள் அதுக்குள்ள அடங்கியிருக்குமன்றதை உங்களால் ஈஸியாக விளங்கி கொள்ளக்கூடியதாகவும் இருக்குது. இதில் இன்னொரு தனியார் விமானமும் காட்டப்பட்டிருக்குது. அந்த விமானத்தின் பயணப்பாதையும் பார்க்குறப்ப இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட அவரும் டேக் ஆஃப் ஆகி 7:45 மணித்தியாலம் ஆகுது. ஆனால் இன்னும் அவர் இறங்க இல்லை. இந்த விமானம் ஒரு சிறிய விமானம், 2 பேர் தான் பயணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த விமானமும் இன்னும் தரையிறங்காமல் சுற்றி கொண்டிருக்குதுன்னா கட்டாயம் அவருக்கு அங்கே தரையிறங்கிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லைன்றதான் வரக்கூடியதாக இருக்குது. இந்த ஹமாட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேயும் ஒரே ஒரு விமானம் நிற்கிற மாதிரி தான் காட்டுது, அதுவும் யுத்த விமானம். ஸோ எவ்வளவோ பிஸியான ஒரு ஏர்போர்ட் வான்பரப்பு. ஆனால் இன்றைக்கு இந்த யுத்த சூழல் காரணமாக இப்படி சீர்குலைஞ்சு போயிருக்குது. அங்கே மீண்டும் அமைதி நிலவி அந்த இடத்துல வந்து மீண்டும் இந்த வான்பரப்புகள் பிஸி ஆகணுமென்று எங்களால் வேறு எதையும் கேட்க முடியாது, கடவுளை மட்டும்தான் நாட முடியும். எங்களுடைய சார்பாக எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கின்றோம்.